சாயிராம். நமக்கு கிடைக்கும் மகிழ்ச்சி என்பது இடங்களை பொறுத்து அமைவது கிடையவே கிடையாது. நம்மோடு பயணிக்கும் மனிதர்களை பொறுத்துதான் அமைகிறது நம் சந்தோஷமும் மகிழ்ச்சியும். நம்மை சுற்றி இருப்பவர்களை பொறுத்துதான் அமைகிறது நம்மளுடைய சந்தோஷமும் மகிழ்ச்சியும். சுற்றி இருப்பவர்களை நல்லவர்களாக வைத்துக் கொள்ளலாம், நம்பிக்கை தன்மை உள்ளவர்களாக வைத்துக் கொள்ளலாம். எப்பொழுதும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிலைத்து இருக்கும் நம் வாழ்வில். ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நம் சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிள்ளையே, சாதாரணமாக நினைத்து இதை தாண்டி செல்லாதே. இதை கேட்க வேண்டிய தருணம் இதுவேதான். உடனே கேட்டுவிடு என் பிள்ளையே. மிகப்பெரிய திருப்பமும் அதிசயமும் உன் வாழ்வில் நடக்கத்தான் போகிறது. கேட்கும் வாய்ப்பு உனக்கு பெற்றிருக்கிறது தானே? கேட்கும் வாய்ப்பு உனக்கு பெற்றதாலேயே உன்னுடைய ஆபத்து காலமெல்லாம் முடிய போகிறது என்றுதான் அர்த்தம். கேட்பாய்தானே என் பிள்ளையே? என் அன்பு பிள்ளையே, புது நம்பிக்கை உன் மனதில் பிறக்கும். வாழ்வு என்பது எப்படி வேண்டுமானாலும் மாறட்டும். உன்னுடைய எண்ணங்களை மற்றவரை காயப்படுத்தாமல் இருந்தாலே போதும். உன்னுடைய எண்ணங்களும் செயல்களும் மற்றவர்களை காயப்படுத்தாமல் இருந்தாலே போதும். எல்லாமே அதுவும் இதுவும் எதுவுமே கடந்து போகும். வந்தது போய்தானே ஆக வேண்டும். மணிக்கணக்கில் உபதேசம் செய்வதை விட என் அன்பு பிள்ளையே, மணிக்கணக்கில் உபதேசம் செய்வதை விட ஒரு கணப்பொழுதேனும் உதவி செய்வது என்பது மிக மிக சிறந்த வழி என் குழந்தையே. ஆம், மிக மிக சிறந்த வழி. வாழ்வில் சில தருணங்களை மீண்டும் உருவாக்கவே முடியாது. நடக்கும் போதே ரசித்து கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும். சில தருணங்கள் மீண்டும் உருவாகவே உருவாகாது. ஆம் என் குழந்தையே, சிரிப்பு இல்லாத வாழ்வு சிறகு இல்லாத பறவைக்கு சமம். எனவே மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள், புன்னகையோடு இருக்க கற்றுக்கொள். எதிர்பார்ப்பதை விட எதிர்கொள்வதை கற்றுக்கொள். ஆம் என் குழந்தையே, எதிர்பார்ப்பதை விட எதிர்கொள்ள கற்றுக்கொள். இங்கு எதிர்பார்ப்பும் வாழ்வு எல்லோருக்கும் கிடைக்கிறதோ இல்லையோ, எதிர்பார்ப்பது எல்லோருக்கும் கிடைக்கிறதோ இல்லையோ, எதிர்கொள்ளும் வாழ்வு நிச்சயமாக அனைவருக்கும் கிடைக்கத்தான் செய்கிறது. ஆம் என் குழந்தையே, எனவே எது நடந்தாலும் நடப்பது நடக்கட்டும், வருவது வரட்டும் என்று விட்டுவிட்டு போ. நடப்பது எல்லாமே உனக்கு சாதகமாக நடக்கும்படி உன் சாயப்பா நான் பார்த்து கொள்கிறேன் என் பிள்ளையே. எப்பொழுதுமே தைரியமாக இரு, புன்னகையோடு இரு. நடப்பது எல்லாமே உனக்கு சாதகமாகத்தான் நடக்கும். உன்னுடைய வாழ்வு பல வாய்ப்புகளை தந்து கொண்டுதான் இருக்கிறது என் பிள்ளையே. ஆனால் நீதான் அதை சரியாக புரிந்து கொள்ளாமல், தெரிந்து கொள்ளாமல், உணராமல் அதை விட்டு விடுகிறாய். வாய்ப்பை விட்டுவிட்டு பின் போராடுவதாலோ புலம்புவதாலோ எந்த பயனுமே இல்லை. எனவே கவனமாக இரு என் குழந்தையே. வாழ்வு உனக்கான வாய்ப்பை தரும் பொழுது மிக சரியாக பயன்படுத்திக்கொள். உனக்கான வாய்ப்பு மீண்டும் ஒரு முறை வரும் என்பது சொல்லவே முடியாது யாராலும் எவராலும். உன் சாயப்பா நான் உன்னோடு இருக்கும் பொழுது எதற்குமே நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என் பிள்ளையே. உனக்கான வாய்ப்பை நான் உனக்கு சரியான நேரத்தில் சரியான சமயத்தில் கொடுப்பேன். கொடுத்துவிட்டு அதை பயன்படுத்தி கொள்ள உனக்கு அவகாசமும் நான் வழங்குவேன். எதற்குமே பயப்படாதே. எது வந்தாலும் நடப்பது நடக்கட்டும், வருவது வரட்டும் என்று விட்டுவிட்டு போ. ஆக வேண்டியதை நான் பார்த்து கொள்கிறேன். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை என் பிள்ளையே? வாழ்வு நமக்காக பல வாய்ப்புகளை தருகிறது. அதை எப்படி சரியாக புரிந்து கொண்டு பயன்படுத்த வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வதற்காக ஒரு சிறிய கதை. ஒரு அழகிய கிராமத்தில் ஒரு இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு கண் பார்வை தெரியாது.
அவனுக்கு பெற்றவர்களோ உடன் பிறந்தவர்களோ உற்றார் உறவினர்கள் என்று யாருமே கிடையாது. தனி மரமாக அந்த அழகிய கிராமத்தில் வாழ்ந்து வந்தான். கண் பார்வை தெரியாததால் அவனுக்கு எந்த வேலையும் செய்ய தெரியாமல், எந்த வேலைக்கும் உதவ முடியாமல் தன்னுடைய வாழ்வை கழிப்பது எப்படி என்று நிர்கதியாக வாழ்ந்து வந்தான். ஆனால் அவனுக்குள் ஒரு அழகிய திறமை இருந்தது. அதுதான் அழகான பாடல்களை இசையமைத்து பாடக்கூடிய அந்த அழகிய திறமை அவனிடம் இருந்தது. எனவே தன்னுடைய அன்றாட செலவுகளை பார்த்து கொள்வதற்காக அந்த ஊரில் இருக்கும் அழகான ஒரு கோவில் அருகே இருக்கும் சத்திரத்திற்கு சென்று தனக்கு தெரிந்த பாடல்களை தானே இசையமைத்து பாடுவான். அப்பொழுது அந்த சத்திரத்திற்கும் கோவிலுக்கும் வரும் பக்தர்கள் அந்த இசை ஞானத்தை கேட்டு, பாடலை கேட்டு மெய்மறந்து தன்னால் ஆன உதவிகள் எதுவாக இருந்தாலும், அது உணவாக இருக்கட்டும், உடையாக இருக்கட்டும், செல்வமாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், அவர்கள் மனமுவந்து தருவார்கள். அதை வைத்துக்கொண்டு தன்னுடைய அன்றாட செலவுகளை பார்த்து கொண்டு அந்த கிராமத்தில் வாழ்ந்து வந்தான் அந்த இளைஞன். இப்படி ஒரு நாள் அவன் பாடிக்கொண்டிருக்கும் பொழுது அந்த வழியாக ஒரு பணக்கார வியாபாரி வந்தார். அந்த குரலின் இனிமையை கேட்டு பாடல் வந்த திசையை நோக்கி அந்த வியாபாரியின் கவனம் சென்றது. அங்கு ஒரு இளைஞன் அழகாக தானே இசையமைத்து பாடல் பாடிக்கொண்டிருப்பதை பார்த்த அந்த வியாபாரிக்கு மிகவும் ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. அந்த வியாபாரி பக்கத்து கிராமத்திலிருந்து அந்த கிராமத்திற்கு ஒரு வியாபாரம் விஷயமாக வந்த பொழுது இந்த பாடல் அவர் காதில் விழுந்தது கேட்டு மிகவும் ஆனந்தமடைந்து அந்த இளைஞனிடம் வந்து, இளைஞா, உன்னுடைய பாடல் மிக மிக அருமையாக இருக்கிறது. நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். உனக்கு என்ன வேண்டும், என்ன ஆசை உனக்குள் இருக்கிறது? எதுவாக இருந்தாலும் என்னிடம் கேள், நான் உனக்கு தாராளமாக பரிசு கொடுக்க விரும்புகிறேன் என்று கூறினாராம் அந்த வியாபாரி. அப்பொழுது அந்த இளைஞன் அந்த வியாபாரியின் பேச்சை கேட்டு, இதுவரை இந்த ஊரில் இருந்த அனைவருமே நம்மளுடைய பாடலை கேட்டு அவர்களுக்கு பிடித்த, அதாவது உணவோ உடையோ செல்வமோ பணமோ எதுவாக இருந்தாலும் அவர்களால் முடிந்த உதவியை செய்தனர். நாமும் அதை வைத்து நம்மளுடைய அன்றாட வாழ்வை வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் இந்த வியாபாரியோ புதியதாக வந்து நமக்கு என்ன பிடிக்கிறது, நமக்கு என்ன வேண்டும் என்று புதியதாக கேட்கிறாரே என்று மிக மிக ஆச்சரியப்பட்டான். ஆச்சரியத்தோடு அந்த வியாபாரியை பார்த்து, உங்களைப் போல் செல்வந்தர்களும் பணக்காரர்களும் சாப்பிடும் அந்த அரிய வகை உணவாக விருந்து உணவு நான் சாப்பிட வேண்டும் என்ற ஆவல் எனக்கு அதிகமாக இருக்கிறது. அந்த விருந்திற்கு நான் தயாராக வேண்டும். அதற்கு தாங்கள் உதவி செய்வீர்களா என்று கேட்டான் அந்த இளைஞன். இதை கேட்ட அந்த வியாபாரிக்கோ ஆச்சரியம். அவ்வளவுதானா? விருந்து உணவு உனக்கு வேண்டுமா? கண்டிப்பாக நாளை நானே வந்து அந்த விருந்தை உனக்கு நான் கொடுக்கிறேன் என்று கூறிவிட்டு சென்றாராம் அந்த வியாபாரி. மறுநாள் அந்த இளைஞன் அந்த வியாபாரிக்காக காத்திருந்தான். வழக்கம் போல் அந்த இளைஞனுக்கு உணவு கொடுப்பவர்கள் அன்றும் சத்திரத்திற்கு வந்து இளைஞனுக்கு உணவு கொடுத்தார்கள். ஆனால் வியாபாரி தனக்காக விருந்து எடுத்துக்கொண்டு வருவார் என்ற ஆசையோடு வந்த அனைவரையும் திருப்பி அனுப்பினான் அந்த இளைஞன். மதியமும் ஆனது. 2 மணி, 3 மணி, 4 மணி என்று நேரம் சென்று கொண்டே இருந்ததே தவிர வியாபாரி வரவே இல்லை. மிகவும் களைப்படைந்த அந்த இளைஞன் வியாபாரி தன்னை ஏமாற்றிவிட்டார் என்ற கோபத்தோடும் களைப்போடும் அன்றைய நாளை கழித்தான். மறுநாள் வியாபாரி அந்த சத்திரத்திற்கு வந்து அந்த இளைஞனை பார்த்து, இளைஞனே, என்ன நேற்று விருந்து உபச்சாரம் நன்றாக இருந்ததா? அதோடு மட்டுமல்ல, உனக்காக ஒரு பரிசையும் நான் அனுப்பியிருந்தேனே, அதை பெற்றுக்கொண்டாயா? இப்பொழுது உனக்கு சந்தோஷமா என்று கேட்டார். வியாபாரியின் பேச்சை கேட்ட இளைஞனுக்கு மிகவும் ஆத்திரம் கொண்டு, என்ன முதியவரே, இப்படி என்னை ஏமாற்றிவிட்டு பின் மறுநாள் வந்து இப்படி ஏளனமாக கேட்கிறீர்களே? விருந்து
நன்றாக இருந்ததா, பரிசு பொருள் கிடைத்ததா என்று கேட்கிறீர்களே. நான் எதையுமே பார்க்கவும் இல்லை, அனுபவிக்கவும் இல்லை, சாப்பிடவும் இல்லை, எனக்கு எதுவும் கிடைக்கவும் இல்லை என்று வருத்தத்தோடு கூறினானாம் அந்த இளைஞன். இதை கேட்ட வியாபாரி, என்ன தம்பி, தனக்கு விருந்து கிடைக்கவில்லையா, அதோடு பரிசும் கிடைக்கவில்லையா, என்ன சொல்லுகிறாய் என்று கேட்டுவிட்டு, நான் உனக்கு வாக்கு அளித்தபடி நேற்று விருந்து அனைத்தையும் தயார் செய்து வைத்து ஒரு வண்டியில் ஏற்றுக்கொண்டு புறப்பட தயாரானேன். ஆனால் அப்பொழுது எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனதால் மயங்கி விழுந்து விட்டேன். என்னுடைய மருத்துவர்கள் என்னை சோதித்துவிட்டு நான் இப்பொழுது ஓய்வு எடுக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டனர். அதனால் நான் உனக்கு விருந்து கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்தேன். அதனால் என்னுடைய பணியாளிடம் இந்த விருந்தை உனக்கு கொடுக்கும்படி ஆணையிட்டுவிட்டு நான் ஓய்வு எடுத்தேன் என்று கூறிவிட்டு தான் அனுப்பிய பணியாளிடம் திரும்பி, என்ன, நீ அந்த சாப்பாட்டை இந்த இளைஞனிடம் கொண்டு வந்து கொடுக்கவில்லையா என்று கேள்வியை எழுப்பினார் வியாபாரி. அப்பொழுது அந்த பணியால், ஐயா, நான் தாங்கள் சொல்லியபடி விருந்தை எடுத்துக்கொண்டு இந்த இளைஞனிடம் வந்து கொடுத்தேன். ஆனால் இவர்தான் வேண்டாம் என்று உதறி தள்ளிவிட்டார். நான் நீங்கள்தான் இந்த விருந்தை அனுப்பியுள்ளீர்கள் என்று சொல்வதற்காக பல வழிகளில் நான் அவரிடம் முயன்று பார்த்தேன். ஆனால் எதையுமே அவர் காதில் வாங்கிக் கொள்ளாமல் என்னை திருப்பி அனுப்பிவிட்டார் என்று கூறினாராம் பணியால். அது மட்டுமல்ல, இந்த விருந்து வீணாகி போய்விடுமே என்று அருகிலிருந்த ஒரு பிச்சைக்காரனிடம் இந்த விருந்தை நான் கொடுத்து விட்டேன் என்று கூறினாராம் பணியால். இதை மீண்டும் உங்களிடம் வந்து கூறலாம் என்று நான் வரும் பொழுது தாங்கள் நன்றாக ஓய்வு எடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள் என்று அனைவரும் சொன்னதால் என்னால் இதை உங்களிடம் சொல்ல முடியவில்லை என்று கூறினானாம் பணியால். இதை கேட்ட அந்த வியாபாரி, அது சரி, நான் ஒரு பரிசை கொடுத்தனுப்பினேனே, அது ஏன் இவனிடம் வந்து சேரவில்லை என்று மீண்டும் கேள்வியை எழுப்பினானாம். ஆனால் பரிசு கொடுத்த அந்த பணியால், ஐயா, தாங்கள் கூறினீர்கள் விருந்து உபசாரம் யார் அந்த சத்திரத்தில் சாப்பிட்டு கொண்டிருக்கிறாரோ அவரிடம் கொண்டு வந்து கொடுக்கும்படி நீங்கள் உத்தரவிட்டீர்கள். அதுபோல நானும் வந்தேன். இந்த சத்திரத்தில் அந்த பிச்சைக்காரன்தான் உணவு அருந்தி கொண்டிருந்தான். எனவே அந்த பரிசு பொருளை அந்த பிச்சைக்காரனிடம் நான் கொடுத்து விட்டேன் என்று கூறினானாம் பணியால். இதை கேட்ட வியாபாரி, தவறு நடந்துவிட்டது, என்னை மன்னித்து விடு இளைஞனே, நான் மீண்டும் உனக்கு ஒரு விருந்து உபசாரம் ஏற்பாடு செய்கிறேன் என்று கூறினானாம் வியாபாரி. அது மட்டுமல்ல, நானே வந்து உனக்கு விருந்து கொடுக்கிறேன் என்று கூறியதன் தவறுதான் இது என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே அந்த சத்திரத்தில் ஒரு முனிவர் உட்கார்ந்திருந்தார். அவர் எழுந்து வந்து, நேற்று நடந்தது, நேற்று முன்தினம் நடந்தது, இன்று நடந்தது அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருந்தேன். இதில் தவறு இளைஞனிடம்தான் இருக்கிறதை தவிர வேறு யாரிடமும் தவறு இல்லை என்று கூறினாராம் அந்த முனிவர். அனைவருமே முனிவரின் வார்த்தைகளை பார்த்து கொண்டிருந்தனர். அப்பொழுது முனிவர் பேச துவங்கினார். இளைஞன் அந்த வியாபாரியை சந்தித்தது, வியாபாரி விருந்து கொடுப்பதாக ஒப்புக்கொண்டது, மறுநாள் விருந்து வந்தது என அனைத்தையும் நான் பார்த்தேன். ஆனால் இளைஞன் வியாபாரிதான் வந்து தனக்கு விருந்து உபசாரம் செய்வார் என்ற நம்பிக்கையோடு இருந்ததால் இளைஞன் தனக்கு முன்பாக வந்த எந்த ஒரு வாய்ப்பையும் எதிர்கொள்ளவும் இல்லை, புரிந்து கொள்ளவும் இல்லை. அவர்கள் உண்மையை சொல்வதற்கு இந்த இளைஞன் வழிவிடவும் இல்லை. அதே போல வந்தவர்கள் அனைவருமே எதையுமே சொல்ல முடியாமல் அருகிலிருந்த ஒரு பிச்சைக்காரனிடம் விருந்து, அது மட்டுமல்ல பரிசு பொருளை கொடுத்துவிட்டு சென்று விட்டார்கள். வழக்கம் போல தனக்கு உணவு கொடுப்பவர்கள்தான் வந்திருக்கிறார்கள் என்று தவறாக நினைத்துவிட்டு வந்த வாய்ப்பை சரிவர புரிந்து கொள்ளாமல் கேட்கும் இல்லாமல் அனைத்தையும் தவறவிட்டது இளைஞனின் பொறுப்புதான். இதில் தவறு செய்தது இளைஞன்தான் என்று சொன்னாராம் முனிவர்.
அருகில் இருந்த பிச்சைக்காரனோ எதுவுமே அறியாமல் தனக்கு வந்த வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்தி கொண்டு உணவையும் பெற்றுக்கொண்டு விருந்தையும் மிக அழகாக பயன்படுத்தி கொண்டு வந்த பரிசு பொருளையும் பெற்றுக்கொண்டு இந்த ஊரை விட்டே சென்று விட்டான். மிக செல்வந்தராக மாறியும் விட்டான் அந்த பிச்சைக்காரன் என்று சொன்னாராம் முனிவர். அது மட்டுமல்ல, இந்த உலகத்தில் உள்ள அனைவருமே நமக்கு வரும் வாய்ப்பை புரிந்து கொள்ளாமல், சரிவர புரிந்து கொள்ளாமல், அதை ஏற்றும் கொள்ளாமல் ஏதோ ஒரு காரணத்தை மனதில் வைத்துக்கொண்டு அதுதான் கிடைக்க வேண்டும், அதுதான் நடக்க வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டு வரும் வாய்ப்பை பல பேர் இப்படித்தான் தவற விட்டு கொண்டிருக்கிறார்கள். வாய்ப்பு பல ரூபத்தில் அந்த இறைவன் கொடுக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு வரும் வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டாலே போதும். வாழ்வை வெற்றிகரமாக சாதிக்கலாம், வாழ்ந்து காட்டலாம் என்று அறிவுரை கூறினாராம் முனிவர். இதை கேட்ட அந்த இளைஞன் வரும் வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ளாதது தன் தவறு என்று ஒப்புக்கொண்டு தன் தவறை திருத்தி கொண்டானாம். நாமும் அதேபோல் நமக்கு வரும் வாய்ப்பை மிக சரியாக புரிந்து கொண்டு இறைவன் நமக்கு பல வாய்ப்புகளை வழங்குகிறார், வேறு ஒருவர் ரூபமாக இந்த வாய்ப்பு நமக்கு வந்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு வரும் வாய்ப்பை தட்டி கழிக்காமல், உணராமல் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு நம் வாழ்விற்கான வெற்றியை நம் வசம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். வரும் வாய்ப்பு ஏதோ ஒரு ரூபத்திற்காக, ஏதோ ஒரு காரணத்திற்காக, ஏதோ ஒரு ரூபத்தில் வருகிறது என்பதை புரிந்து கொண்டு வெற்றியை நம் வசம் ஆக்கிக் கொள்ளலாம். நம் சாயப்பா நம்மோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் எல்லாம் நடக்கிறது என்ற தீர்க்கமான சிந்தனையோடு இருக்கலாம். ஒன்றை மட்டும் புரிந்து கொள் என் குழந்தையே, பக்தன் கேட்கும் அனைத்தையுமே அந்த நொடியே இறைவனால் வழங்க முடியும். ஆனால் சுலபமாக எல்லாமே கிடைத்துவிட்டால், கேட்ட நொடியே அனைத்தும் கிடைத்துவிட்டால் யாருமே கடவுளை நினைத்து கூட பார்க்க மாட்டார்கள், வாழ்க்கையை புரிந்து கொள்ளவும் மாட்டார்கள். இறைவன் எப்பொழுதுமே பக்தி என்ற சொல்லுக்கு அர்த்தத்தை முதலில் புரிந்து கொள்ளத்தான் விரும்புகிறார். அந்த அர்த்தத்தை புரிந்து கொண்டு வழிபாடு செய்து பின் கிடைக்கும் வெற்றியை தான் கடவுள் ஆத்மார்த்தமாக அந்த பக்தனுக்கு வழங்குகிறார். பின் இதை அனைத்தையும் புரிந்து கொண்ட பின் அனைத்தையும் பக்தன் கேட்கும் அனைத்தையும் வாரி வாரி வழங்குவார் இறைவன். இப்படி இருந்தால்தான் பக்தன் எப்பவுமே கடவுளை விடமாட்டான். பக்தி என்ற சொல்லுக்கு அர்த்தமும் புரிந்துவிட்டது, வழிபாடு என்ற சொல்லுக்கு அர்த்தமும் புரிந்தமையால் பக்தன் எப்பொழுதும் எல்லா நேரமும் எந்த நொடியும் இறைவனை விட்டு விலகவும் மாட்டான், இறைவனை நம்பாமல் இருக்கவும் மாட்டார்கள். பக்தியுடன் வழிபாடோடு நம்பிக்கையோடு இருக்கும் எந்த பக்தனும் அதை புரிந்து கொள்வான். அந்த தருவாயில்தான், அந்த சூழ்நிலையில்தான் நீயும் என் பிரியமான குழந்தையாக இருக்கிறாய், என்னுடைய விசுவாசத்திற்கு உகந்த குழந்தையாகவும் இருக்கிறாய். என்மேல் தீராத விசுவாசத்தோடும் பக்தியோடும் அன்பாகவும் இருக்கிறாய். என் பிரியமான குழந்தைக்கு தேவையான அனைத்தையும், நீ கேட்ட அனைத்தையும், இதுவரை நீ எதிர்பார்த்து காத்திருந்த அனைத்தையும் வாரி வாரி கொடுக்க உன் சாயப்பா புறப்பட்டு விட்டேன். உனக்கான மகிழ்ச்சியான செய்தி, இனிப்பான செய்தியோடு உன் சாயிநாதர் வந்து கொண்டே இருக்கிறேன் உன் இல்லத்தருகில். உனக்கு பக்தியை, வழிபாட்டின் மகிமையை புரிந்து கொள்வதற்காகவே பல இக்கட்டான சூழ்நிலைகள் உனக்கு கொடுக்கப்பட்டது. அனைத்திலும் நீ வென்றுவிட்டாய். இறை வழிபாடு என்ன என்பதையும் உணர்ந்து கொண்டுள்ளாய். இப்பொழுது நீ கேட்பது அனைத்தும் உனக்கு கிடைக்கும். நீ இதுவரை கிடைக்குமா கிடைக்காதா என்று ஏக்கத்தோடு காத்திருந்த விஷயம் அனைத்தும் உனக்காகவே வந்து சேரும். நீ நினைப்பது அனைத்தும் நடக்கும். எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு பக்குவ பெற்ற மனதோடு நீ இப்பொழுது இருக்கிறாய். அதனால்தான்
நீ தவித்த ஒன்றை இப்பொழுது நான் உனக்காக கொடுக்கப் போகிறேன். அந்த மகிழ்ச்சியான செய்தியை பெற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையை சந்தோஷமாக, மிக சந்தோஷமாக நீ வாழப் போகிறாய். குழந்தையே, வாழ்க்கையில் இன்னும் எத்தனை காலம் இப்படி மெழுகுவர்த்தியாய் இருக்கப் போகிறாய்? மற்றவர்களுக்காக உன் வாழ்க்கையை நீ கரைத்துக் கொள்ளப் போகிறாய். உன்னை யாராவது வேதனைப்படுத்தினாலோ நோகடித்தாலோ அதை படுத்தி சிறிது கூட கவலைப்படாமல் மற்றவர்களுக்காகவே நீ கரைந்து கொண்டிருக்கிறாயே. உனக்கு வேதனையாக இருக்கவில்லையா? நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய், மனவேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய். ஆனாலும் உனக்கு வேதனை தந்தவர்களிடமே திரும்பும் போய் அதே நிலைமையில் பேசி பழகி கொண்டிருக்கிறாய். அவர்கள் மீண்டும் உன்னை காயப்படுத்தினாலும் கோபம் படாமல் இருக்கிறாயே. உன் மனது மற்றவர்களுக்கு புரிவதில்லை. உண்மையாக உன் மனதை உணர்ந்தவர்கள் உன்னை காயப்படுத்த மாட்டார்கள். அது ஏன் உனக்கு புரிய மாட்டேன் என்கிறது? இப்பொழுது அடிமேல் அடிபட்டு உன் மனது எதையுமே தாங்கும் சக்தியை இழந்து நிற்கின்றது. உன் ஒட்டுமொத்த வேதனையும் ஒன்றாகி நின்று உன் மனதை ரணப்படுத்திக் கொண்டிருக்கிறது என்பதை நான் அறிந்து கொள்வேன். நீ சொல்லிதான் எனக்கு தெரிய வேண்டும் என்றில்லை. உன் மனம் படும் பாட்டை, உன் முகம் பிரதிபலிக்கும் அழகை நான் உன்னை பார்த்தாலே புரிந்து கொள்வேன். என் கண்மணியே, என் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறாய் அல்லவா? பின் ஏன் பயப்படுகிறாய்? இதுவரை போனது எல்லாம் போகட்டும், முடிந்தவையெல்லாம் முடிந்ததவையாகவே இருக்கட்டும். இனி வரப்போகும் வாழ்க்கையை நீ எப்படி வாழ வேண்டும் என்று சிந்தி நேர்மறை எண்ணங்களோடு இரு. மற்றவர்களை பற்றி நினைக்காமல் முதலில் உன் மனதிற்கு எது நல்லதோ, எது நன்மையோ, எது சந்தோஷமோ, எது நிம்மதியோ அதை பற்றி மட்டுமே யோசி. மற்றவர்களை நினைத்து நினைத்து வேதனைப்பட்டு கவலைப்பட்டு கொண்டிருக்காமல் உன் மனதை பற்றி முதலில் சிந்தி. நான் என் வாழ்க்கையில் முன்னேறி விடுவேனா அல்லது முன்னேறாமல் விட்டு விடுவேனா என்ற கேள்வியும் பயமும் என் மனதில் இருந்து கொண்டே இருக்கிறதே. எதனால் என்ற கேள்விக்கு இந்த கதை மூலம் ஒரு விளக்கத்தை காணலாம். ஒரு நாட்டில் ஒரு அரசியும் அரசனும் வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க. அந்த அரசருக்கு தன்னுடைய மனைவியான அரசி மீது மிகவும் மரியாதையும் அன்பும் அதிகமாகவே இருந்து வந்தது. அரசி என்ன கேட்டாலும் உடனே செஞ்சு கொடுத்துருவாரு. ஆனால் யார் கண் பட்டதோ தெரியல. ஒரு நாள் அந்த அரசிக்கு ஒரு விசித்திரமான நோய் வந்தது. அந்த அரசர் அரசியை எவ்வளவோ கண்ணும் கருத்துமா பார்த்துக்கிட்டாலும், அங்கே உள்ள இருக்கிற மருத்துவர்கள் எவ்வளவோ வியாதிக்கான மருந்தை கொடுத்தாலும் எதுவுமே பலனளிக்காமல் இளம் வயதிலேயே இறந்து போகிறாங்க அந்த அரசி. அந்த ஊரில் மறுபிறவிக்கு அதிகமான ஒரு முக்கியத்துவம் கொடுத்துட்டு வந்தாங்க. அப்படி இறந்து போனவர்களை பதப்படுத்தி ஒரு கல்லறையில் வச்சு, அது மட்டும் அல்லாமல் அவங்களுக்கு ரொம்பவே பிடித்தமான பொருட்களையும் அந்த கல்லறையில் வச்சு பாதுகாத்துட்டு வர்றது அந்த ஊரின் வழக்கமாகவே இருந்துக்கிட்டு வந்தது. அதே மாதிரி அரசியு மேல அன்பும் பாசமுமா இருந்த அரசர் தன்னுடைய மனைவியின் இழப்பை தாங்கிக்க முடியாம அரசியை பதப்படுத்தி வைக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து அரசியை பதப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டாங்க. அவங்களுக்காக ஒரு கல்லறை செஞ்சு அந்த கல்லறையில் அரசியை வச்சு அரசிக்கு பிடித்தமான எல்லா பொருட்களையும் அங்கே வச்சு பதப்படுத்த ஆரம்பித்தாங்க. பதப்படுத்தணும் அப்படின்னு சொல்லும் போது தான் அந்த அரசருக்கு நினைவு வந்தது. அரசி அவர்கள்ட்ட சொல்லியிருந்தாங்க, இந்த உலகத்திலே யாருமே யூஸ் பண்ணாத பயன்படுத்தாத ஒரு மிக சிறந்த ஒரு ஆடையை என்கிட்ட இருக்கும்படி அதை எப்படியாவது வாங்கி கொடுங்கள் அப்படின்னு அரசி சொன்னது. அப்பதான் அவருக்கு நினைவுக்கு வருது. அவங்களுடைய கடைசி ஆசையாக அந்த ஒரு விலை உயர்ந்த யாருமே பயன்படுத்தாத அந்த ஒரு ஆடையை அரசி கல்லறையில் வைக்கணும் அப்படின்னு தீர்க்கமான ஒரு முடிவெடுக்கிறார் அந்த அரசர். உடனே அரசர் ஒரு அறிவிப்பை விடுறாரு. இந்த உலகத்திலேயே ரொம்பவே நேர்த்தியான அழகான ஆடையை உருவாக்கலாம், யார் வேணாலும் உருவாக்கலாம், உருவாக்கி அதை அரசர்கிட்ட கொண்டு வரலாம். அதில் எது சிறந்த ஆடையோ அதை நான் தேர்ந்தெடுத்து என்னுடைய அரசிக்கு பரிசாக அதை நான் கொடுக்க போகிறேன். அப்படி நல்ல ஆடை, சிறந்த ஆடையாக நான் தேர்ந்தெடுக்க போகிறது கண்டிப்பாக இந்த உலகம் முழுவதும் தெரியும்படி நான் அந்த
வடிவமைப்பாளருக்கு ஒரு தக்க சன்மானம் கொடுத்து அவனுடைய புகழை இந்த உலகம் முழுக்கும் பரப்புவேன் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை அரசர் வெளியிடுறாரு. அதே ஊரில் ஒரு திறமையான ஆடை வடிவமைப்பாளர் இருந்தார். அவன் எவ்வளவோ சிறந்த ஆடையை வடிவமைச்சும் கூட அவனுக்கான சரிய ஒரு சன்மானமும் அவனுக்கான உயரிய ஒரு மதிப்பும் இல்லாமலேயே இருந்துக்கிட்டு வந்தான். அப்போ அரசரோட அறிவிப்பு அவன் காதலையும் விழுந்தது. இதுதான் நமக்கு சரியான சந்தர்ப்பம், இதை நம்ம தவற விடவே கூடாது. நம்மளுடைய சிறந்த படைப்பான அந்த ஆடையை படைத்து அரசர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுனால ரொம்பவே தீர்க்கமாக அந்த ஆடையை தயாரிக்க ஆரம்பித்தான் அந்த இளைஞன். அரசிக்காக பிரத்யேகமாக தன்னுடைய திறமை எல்லாத்தையுமே செலுத்தி அந்த ஆடையை தயாரித்து அதை அரசர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காக அந்த இளைஞன் முற்பட்டான். ஆனால் தலைநகரமான அந்த அரசர் இருக்கும் இடத்திற்கு போகிறதுக்கு அவனுக்கு பிரயாணம் செய்ய வேண்டியதாக இருக்கும். அந்த பிரயாணம் செய்வதற்கு எப்படியும் 2 நாள் ஆகும் அப்படின்னு முடிவெடுத்துட்டு குதிரை மேலே அந்த இளைஞன் அரசரை பார்க்க புறப்பட்டான். போயிட்டு இருக்கும் பொழுது வழியில் இன்னொரு முதியவரை பார்க்குறான். அந்த முதியவரும் ஒரு அழகான ஆடையை தயாரித்து அந்த ஊரில் தலைநகரத்தில் இருக்கும் தன்னுடைய பேத்திக்கு திருமணம், அந்த திருமணத்திற்காக அந்த பேத்திக்கு அந்த ஆடையை வடிவமைத்து நான் கொண்டு போகிறதாக 2 பேரும் பேசிக்கிட்டாங்க. அந்த ஆடையை பார்த்த அந்த இளைஞனுக்கு தன்னுடைய ஆடையை விட அந்த ஆடை ரொம்பவே அழகாகவும் நேர்த்தியாகவும் இருக்கிறது போல தெரிஞ்சிச்சு. உடனே தான் வந்த விஷயம் எல்லாத்தையுமே அந்த முதியவர்கிட்ட சொல்லி, தவறாக நினச்சிக்கலைன்னா நீங்கள் அந்த வடிவமைத்த அந்த ஆடை என் ஆடையை விட ரொம்பவே அழகாகவும் நேர்த்தியாகவும் இருக்குது. அதனால் நான் வடிவமைத்ததை நீங்கள் வச்சுக்கோங்க, நீங்கள் வடிவமைச்சதை நான் வச்சுக்கிறேன், நான் போய் இதை அரசர்கிட்ட கொடுக்குறேன். ஏன்னா என் வாழ்க்கைக்கு ரொம்பவே திருப்பு முனையான இந்த நேரத்தை நான் தவற விடவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. முதியவர் எவ்வளவோ சொல்கிறாரு, என்னுடைய ஆடையை விட உன் ஆடை தான் ரொம்பவே அழகாக இருக்குன்னு முதியவர் சொல்லியும் கூட அதை அவன் காதில் வாங்கிக்காம ஆடையை மாற்றி எடுத்துக்கொண்டு அரசர்கிட்ட நேராக போகிறான் அந்த இளைஞன். அந்த ஆடையை எடுத்துக்கிட்டு போய் அரசர்கிட்ட காட்டுற அந்த இளைஞன் அரசருக்கு ரொம்பவே பிடிச்சு போயிடுச்சு. இந்த உலகத்திலேயே இந்த மாதிரி ஒரு அழகான ஆடையை நான் பார்த்ததே இல்லை, இதை வடிவமைத்த உனக்கு பொன்னும் பொருளும் கொண்டுட்டு வாங்க அப்படின்னு உடனே ஆணையை பிறப்பிக்கிறாரு. அந்த ஒரு தட்டு நிறைய பொற்காசுகளை வைத்துக்கொண்டு ஒரு அழகான நங்கை அவன்கிட்ட நெருங்கி வராரு. நெருங்கி வரும் பொழுது அரசர் உடனே நிறுத்து, இந்த பரிசை அந்த இளைஞனுக்கு கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டோன்னே அந்த இளைஞனுக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுது. ஏன் இப்படி அரசர் சொல்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கும் பொழுது அரசர் மீண்டும் பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த ஆடையை விட அந்த பெண் அணிந்திருக்கும் ஆடை ரொம்பவே அழகாக இருக்குது, இந்த ஆடையை வடிவமைத்தவர் இப்பொழுதே என் கண்முன் வர வேண்டும் அப்படின்னு இன்னொரு ஆணையை பிறப்பிக்கிறாரு. உடனே அந்த பெண், என்னுடைய தாத்தா தான் இந்த ஆடையை வடிவமைத்தவர் அப்படின்னு அவங்க போய் அவங்க தாத்தாவை அழைச்சிட்டு வராங்க. அந்த தாத்தா யாருன்னா அந்த இளைஞன் வழியில் சந்தித்த அந்த முதியவர் தான். அந்த ஆடையை மாற்றிக்கொண்டாங்கல்ல, அந்த ஆடை தான் மிக சிறந்த ஆடை அப்படின்னு அரசர் அறிவிக்கிறாரு. அந்த முதியவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஆடையை வடிவமைத்தவனும் இந்த இளைஞன் தான், இவங்கிட்டேன் தான் நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறாரு. அரசருக்கு ரொம்பவே சந்தோஷம் அடைந்து அந்த பொன்னையும் பொருளையும் அந்த இளைஞனுக்கு கொடுக்குறாரு. அந்த இளைஞனும் ரொம்பவே சந்தோஷமாக அதை வாங்கிக்கிறான். போகும் பொழுது அந்த முதியவர் அந்த இளைஞன்கிட்ட சொல்கிறாரு, நீ என் திறமை மேலே வைத்த நம்பிக்கையை உன் திறமை மேலே நீ வச்சிருந்தீனா இந்த ஒரு குழப்பம் வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. எப்பொழுதும் நீ செய்யும் வேலையில் உன் திறமையை நம்பிக்கையோடு செய்தீனா நீ எந்த ஒரு சூழ்நிலையிலும் வெற்றியை மட்டுமே பார்ப்பாய் அப்படின்னு சொல்லிவிட்டு போறார் அந்த முதியவர். அப்பொழுதுதான் அவன் திறமை அவனுக்கே தெரிகிறது. இப்படித்தான் நம்ம நிறைய பேர் இருக்கிறோம். மற்றவங்க திறமை மேலே வைக்கிற நம்பிக்கையை நம்ம திறமை மேலே நம்ம எப்பயுமே வைக்கிறதே இல்லை. இந்த உலகத்தில் வெற்றி பெற்றவங்க, சாதித்தவங்கன்னு பார்க்குறவங்க எல்லாருமே பெரிய திறமைசாலிகள், பெரிய உழைப்பாளிகள், வெற்றியாளர்கள் அப்படிங்கிறத விட அவங்க திறமை மேலே வைத்த நம்பிக்கையால் தான் வெற்றி அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் மறைமுக உண்மையாகவே இருக்கும்.
நம்ம எதிர்காலத்தின் மேல நமக்கு நம்பிக்கை வரணும்னா நம்ம திறமை மேல முதல்ல நம்ம நம்பிக்கை வைக்கணும். நம் வாழ்க்கையிலும் மாற்றங்கள் வர வேண்டும் அப்படின்னா நம்ம வாழ்க்கை மேல நம்ம நம்பிக்கை வைக்கணும். அதைவிட முக்கியம் நம் மீது முதல் நம்பிக்கையை வைக்க வேண்டும். நாம் எதை செய்தாலும் அதை வெற்றிகரமாக செய்வோம் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தாலே போதும். வாழ்க்கையில் மிக சுலபமாக வெற்றியை நம் வசமாக்கிக் கொள்ளலாம். மற்றவங்க அப்படி இருக்கிறாங்களே, அவங்க ஜெயிச்சிடுவாங்களோ சாதிச்சிடுவாங்களோ அப்படின்னு நினைக்கிறத விட நம் மீது நாம் வைக்கும் நம்பிக்கை நம்மை நிச்சயமாக நம் இலக்கை அடைவதற்கான அத்தனை கதவுகளையும் திறந்து காட்டும். மிக பிரகாசமான வழிகளை காட்டும் அப்படிங்கிறது உண்மையிலும் உண்மை. மற்றவங்க வாழ்க்கையோட நம்ம வாழ்க்கைய சரிசமமாக எண்ணி அவங்க நல்லா இருக்காங்க, மற்றவங்க நல்லா இருக்காங்க, நம்ம மட்டும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கோமே அப்படின்னு எப்போவுமே சோர்ந்து போகாமல் நமக்கு என்ன இருக்குதோ நம்மக்கிட்ட என்ன இருக்குதோ அதை வைத்து சந்தோஷமாக வாழ முயற்சித்தாலே சந்தோஷமும் நிம்மதியும் எப்பொழுதுமே நம்மிடம் வந்து சேரும். அதை விட்டுவிட்டு மற்றவர்களோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்க ஆரம்பித்தோன்னா நம்ம வாழ்க்கையே நமக்கு கஷ்டமான வாழ்க்கையாக மாறிவிடும்.